இதை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். Please follow every one of these words. உங்கள் சாபம் இன்று ஆசீர்வாதமாய் மாறும். Today your curse shall become your blessing. உபாகமம் 23:5 அப்படி சொல்லுகிறது. Deuteronomy 23:5 it says so. நம்ம ஒவ்வொருவருடைய சாபமும் இன்று ஆசீர்வாதமாய் மாறப் போகிறது. Today all our curses are going to be removed and God is going to bless us. இரட்டிப்பான ஆசீர்வாதம். Double fold blessings. யோபு 42:10 பாருங்கள். Job 42:10 says, மிகுந்த பாடுகளை அனுபவித்தான். he went through terrible suffering. 10 குழந்தைகளை இழந்தான். He lost all his 10 grown up children. உடைமைகளை He இழந்தான். lost all his possessions. வேதம் சொல்லுகிறது. The Bible says, 2 மடங்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். God bless him double fold in everything. அதே ஆசீர்வாதத்தை இன்று நீங்கள் பெறப் போகிறீர்கள். You are going to receive the same double fold blessing. 2 மடங்கு ஆசீர்வாதம். Double fold blessing. புத்தகத்தில் அதை எழுதிக் கொள்ளுங்கள். You write it in your diary. வரும் ஆண்டு முழுவதும் நீங்கள் அப்படி அதை காணப் போகிறீர்கள். All throughout the new year you are going to see the double fold blessing. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு விசை அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். Many years ago I had been to United States of America. ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு விமான பயணத்திற்காக விமான நிலையத்திற்கு சென்றேன். On a particular day I visited a particular airport to take an aircraft from there. அப்பொழுது அங்கு சொன்னார்கள், ஐயா 20 பேருக்கு பிளேனில் இடமில்லை, நீங்களும் அதில் ஒருவர் என்று. At that time they told me, sir, there is no seat for 20 passengers in the plane and you are one among those 20. ஆக ஒரு காரியம் செய்ய போகிறோம். So we are going to do one thing. வேறொரு விமானத்தில் பயணம் செய்வதற்கு ஒரு இலவச டிக்கெட் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். We are going to give you a free ticket for you to fly in another aircraft. அதோடு கூட அந்த பிளேனில் போவதற்காக நீங்கள் கட்டணம் செலுத்தி இருக்கிறீர்களே அந்த கட்டணத்தையும் நாங்கள் உங்களுக்கு திரும்பி கொடுத்து விட போகிறோம். Along with the free air ticket in another plane, we are going to refund the money that you have paid for this ticket. எனக்கு நம்பவே முடியவில்லை. I just couldn't believe it. ஒரு பக்கம் கொடுத்த காசை திருப்பி கொடுத்து விடுகிறார்கள். On one side they are returning the airfare that we paid. மற்றொரு பக்கம் நான் போவதற்கு உரிய கட்டணத்தை அவர்களே செலுத்தி ஒரு டிக்கெட்டும் கொடுக்கிறார்கள். On the other side they are paying the airfare for another flight and they are making arrangement for me to go to இரட்டிப்பான ஆசீர்வாதம். double fold blessing. இரட்டிப்பான ஆசீர்வாதம். Double fold blessing. நீங்கள் அனுபவித்த எல்லா பாடுகளுக்கும் ஏற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். God is going to command you blessings for all the sufferings that you had experienced. ஒரு நாளும் உங்களை திரும்பி வெறுமையாக அனுப்பவே மாட்டார். He will never allow you to go home empty at all. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் நிச்சயமாய் கனம் பண்ணுவேன். I will honor everyone who honors me. ஒருவராவது சோர்ந்து போக கூடாது. Not even one of you need to be discouraged. இரட்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். He is going to doubly bless you. 2 மடங்கு. Double fold blessing. 2 மடங்கு. Double fold blessing. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Let's all thank God now. Hallelujah. Hallelujah. உங்களை மட்டுமல்ல, Not only you, உங்கள் வீட்டார் அனைவரையும் ஒரு ஆசீர்வதிக்க போகிறார். He is going to bless everyone in your family. இன்றைக்கு Today வீடு எந்த சோகத்தில் மூழ்கி இருந்தாலும் பரவாயில்லை. it doesn't matter how much you have been submerged in அருமை ரட்சகர் ரட்சித்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். Your Savior will save you and bless your family. இதற்காகவே அவர் இறங்கி வந்தார். That's why he came into planet. சங்கீதம் 16:11 என்ன சொல்கிறது? What do we read in Psalm 16:11? அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. Eternal pleasure is there in his presence. மோட்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. In heaven there is eternal joy பரிபூரண ஆனந்தம் உண்டு. and there will be perfect joy there. இந்த மோட்சத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பேரின்பத்தை இன்று இந்த உலகத்திலே கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். The same eternal joy, the perfect joy that is in heaven, he is willing to give it to you right here on earth. 1 பேதுரு 1:8 வாசித்து பாருங்க. 1 Peter 1:8, just read and see. அவர் சொல்லுகிறார், He says, நீ விரும்பினால் உனக்கு என்னுடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை தருவேன். if you desire, I will give you the fullness of my Holy Spirit. அப்பொழுது மகிமையினால் நிறைந்ததும் சொல்லி முடியாததுமான என்னுடைய சந்தோஷத்தினால் என் மகனே என் மகளே நீ நிறைவாய். Then my dear son, my daughter, you will be filled with the joy that you can never adequately describe, because the glory of God fills you. யோவான் 16:33 சொல்கிறது. John 16:33 says, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. you shall have tribulations in this world. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். But be bold. நான் உலகத்தை ஜெயித்தேன். I have overcome the world. சங்கீதம் 34:19 சொல்கிறது. Psalm 34:19 says, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். many are the troubles that come and attack the righteous. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். But the Lord shall deliver him from all the troubles. 99% அல்ல. Not 99%. 100%. 100%. என் அன்பிற்குரியவர்கள், My dear beloved, ஒரு ஊழியனாக இந்த உலகத்தில் நான் அனுபவியாத பாடு இல்லவே இல்லை. as a servant of God, I have gone through every kind of suffering. There is no suffering that I have not gone. கடந்து செல்லாத நோய் இல்லை. There is no disease that I have not gone. மாறாத மருத்துவமனைகள் இல்லை. There is no hospital that I have not visited. வறுமை இல்லை. There is no poverty. பண கஷ்டம் இல்லை. I have not. There is கடன் தொல்லை இல்லை. I have experienced loan problem and poverty. வங்கி கடன்கள் இல்லை.
And I've experienced loan problem with the bank. எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போய் In the midst of all such problems, the Lord has been leading me all these இவை years. எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு பேரின்பம் உண்டு. In the midst of all these problems, there is ஒரு நிமிஷம் கண்ணீர், 1 minute tears, மற்றொரு நிமிஷம் the next moment, இயேசுவே என்னை காப்பாற்று Lord Jesus, என்று save me. கெஞ்சுவேன். I will cry. பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புவார். The Holy Spirit will, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதான உள்ளத்தை நிரப்பும். a joy which the world can never give, will உலகம் fill me. தரக்கூடாத ஒரு சந்தோஷம் நிரப்பும். A great joy which the world can never give will fill me. அது நம்மை தூக்கி சுமந்து கொள்ளும். That will carry me and sustain. 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது. 2 Corinthians 3:18 says, கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். Jesus fills us through His Holy Spirit. மகிமை மேல் நாம் மகிமை அடைந்து அவரைப் போல மாறும்படி செய்கிறார். He will enable us to grow from glory to glory and become like Him. எல்லா துயர நேரத்திலும் தனிமையிலும் நம்மை தாங்கிக் கொள்ள தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து, மகிழ்ச்சியை கொடுத்து, பரவசத்தை கொடுத்து நம்மை தாங்கிக் கொள்கிறார். Jesus gives us His Holy Spirit, His peace and joy that will sustain us through all our difficult and tearful moments. இன்றைக்கு நீ பரதீசில் என்னோடு கூட இந்த உலகத்திலேயே இருப்பாய். Today you shall be with me in paradise. Today. எத்தனை மகிழ்ச்சி. Oh, what a great joy. ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது. Not even one of you need to be discouraged. ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது. Not even one of you need to be discouraged. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். God will fill everyone. ஒவ்வொருவரையும் He நிரப்புவார். will fill everyone. நாம் செய்ய வேண்டுவது என்ன? What is that we need to do? உபாகமம் 26 அதிகாரம் Deuteronomy chapter 20, 17 லிருந்து 19 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். 17 until 19. அங்கே தேவன் சொல்கிறார், There God says, நீ எனக்கு இன்று இப்படி வாக்கு கொடுத்தாய். today, if you would make a promise unto me today, என் பிள்ளைகளே, இன்று எனக்கு இப்படி வாக்கு கொடுத்தீர்கள். my children, you have promised me today. ஆண்டவரே, நான் உம்முடைய வழியில் நடப்பேன். Lord, I will walk in your way. உம்முடைய கட்டளைகளை, கற்பனைகளை, நியாயங்களை கைக்கொண்டு நடப்பேன். I will follow your commandments, your law and your statutes. உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன். I will obey your voice. நீ எனக்கு இன்று இப்படி வாக்கு கொடுத்தாய். You have given a promise to me today like this. நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்க விரும்புகிறேன். Today, I too want to give a promise to இன்று you. முதல் நீ என்னுடைய சொந்த ஜனம் என்று சொல்வேன். From this day onwards, I will tell you that you are my own people. மட்டுமல்ல, Not only that, மகிழ்ச்சியை, கீர்த்தியை, புகழ்ச்சியை உனக்கு நான் தரப்போகிறேன். I'm going to give you joy. I'm going to give you honor. And I will make you a famous person. தேவனுடைய புகழ்ச்சியை பெறப்போகிறீர்கள். Every one of you are going to receive the honor of God. தேவன் தரப்போகும் கீர்த்தியை பெறப்போகிறீர்கள். You are going to receive the fame from God. தேவன் தரப்போகும் மகிழ்ச்சியை பெறப்போகிறீர்கள். You are going to receive the joy from God. தேவன் சூடும் பட்டத்தை பெறப்போகிறீர்கள். You are going to receive the crown from God. இவன் என்னுடையவன், He is இவள் mine. என்னுடையவன். She is mine. எஞ்சிய நாட்களெல்லாம் உங்களுக்கு எது வந்தாலும் சரி, அவர் உங்களுக்காய் வாதாடுவார். Rest of the days, whatever is going to happen in your life, He will be there to really advocate your case. பொல்லாத பிசாசிடம் வாதாடுவார். He will deal with the wicked devil. கொடிய மக்களிடம் வாதாடுவார். He will deal with the terrible people. எரிச்சலோரிடம் வாதாடுவார். He will deal with those who are jealous. அவன் என்னுடைய மகன், He is my son. அவள் என்னுடைய மகள். She is my நீ daughter. அவளை தொடக்கூடாது. You cannot touch him. உலக மக்களுக்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார் என்று எபிரேயர் 2:9 சொல்கிறது. Hebrews 2:9 says, Jesus tasted death for every single individual. தன் சொந்த குமாரனை கொடுத்த அவர் உங்களுக்காக மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க காத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says, the great God Almighty, who gave His only begotten Son to you, is ever ready. கவலைப்படாதிருங்கள். Don't be worried.